டார்கெட் அச்சீவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம பார்க்கறது முடியரசன் அப்படின்ற சிலபஸ் டாபிக் கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவரை கவியரசு முடியரசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கவியரசு முடியரசன். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி. அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாமே முடியரசன் இயற்றிய நூல். நீலமேகம் அப்படின்றது இவருடைய நூல் கிடையாது. அடுத்தது புரட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். யார் கவிஞன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு. அதை எழுதினதுலதான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும். காட்சிக்கு பலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். அந்த கண்ட காட்சிக்கு பலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் அப்படின்னு பாடியவர் கவிஞரசு முடியரசன். அடுத்து தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனுடைய காவியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பூங்கொடி. பூங்கொடி அப்படின்றது தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசனுடைய ஒரு காவியம். தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து குன்றக்குடி அடிகளாலதான் அவருக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் கிடைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. முடியரசன். முடியரசனுக்கு யார் அந்த கவியரசு பட்டம் கொடுத்தது யார் அப்படின்னா பரம்பு மலையில நடந்த ஒரு விழால கவியரசு பட்டம் கொடுத்தது குன்றக்குடி அடிகளார் கொடுப்பாரு. அடுத்ததா பொறுத்துக. பெருஞ்சித்திரனார் கனிச்சாறு 6 தொகுதிகளாக வெளிவந்திருக்கும். சுரதா தேன்மலை. முடியரசன் காவியப்பாவை. பாரதிதாசன் குறிஞ்சி திட்டு. அப்ப 3, 4, 1, 2. அடுத்தது காரைக்குடி மீக உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. மிசு உயர்நிலை பள்ளியில தமிழாசிரியராக பணியாற்றியவர் தான் இந்த முடியரசன். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனுடைய காவியம் எதுன்னு கேக்குறாங்க. பூங்கொடி. இதுக்காக தமிழக அரசு விருது அவர் வாங்கியிருப்பாரு. அடுத்ததா கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி. இது 3 இவருடையது. தேன்மலை சுரதாவினுடையது. மறுபடியும் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. வீரகாவியம் முடியரசனுடையதான். பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அவருடையது. இயேசு காவியம் கண்ணதாசனினுடையது. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல் இதெல்லாமே காமராசனினுடையது. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடையது. சாரி, ஒரு தப்பு என்னன்னா வீரகாவியம் முடியரசனினுடையது. இயேசு காவியம் கண்ணதாசனினுடையது. ஒளிப்பறவை, சர்ப்பயாகம் இதெல்லாமே சிற்பி பாலசுப்ரமணியத்தினுடையது. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் தான் காமராஜர். 3வது 4வது மாறிடுச்சு. சாரி. அப்போ ஒளிப்பறவை யாருடையது அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன். ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல். அடுத்ததா சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் முடியரசனினுடைய, காமராஜனினுடையது. அடுத்தது முடியரசன் கவிதை நூல்கள்ல இல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். இதுல இயேசு காவியம் கண்ணதாசனினுடையது. அப்ப இது இவருடைய கவிதை நூல் கிடையாது. அடுத்ததா பொறுத்துக. சுரதாவினுடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா எச்சில் இரவு. முடியரசனினுடையது பூங்கொடி. வாணிதாசனினுடையது பள்ளி பறவைகள். கொடிமுல்லை அதெல்லாம் வாணிதாசனினுடையது. ஆலந்தூர் மோகனரங்கத்தினுடையதான் பள்ளி பறவைகள். அப்போ சுரதாவினுடையது எச்சில் இரவு. சுரதாவினுடையது எச்சில் இரவு. முடியரசனினுடையது பூங்கொடி. அதுக்காக தான் அவர் தமிழ் வளர்ச்சி துறை பரிசு வாங்கியிருப்பாரு. வாணிதாசன் கொடிமுல்லை. அரங்கசாமி என்ற எத்திராசல் அவருடையதான் கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனரங்கத்தினுடையது பள்ளி பறவைகள். அடுத்ததா பொறுத்துக. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் பூங்கொடி யாருடையது அப்படின்னு கேக்குறாங்க. பூங்கொடி, காவியப்பாவை இதெல்லாமே யாருடையது அப்படின்னா முடியரசனினுடையது. கொடிமுல்லை, கொடிமுல்லை வாணிதாசனுடையது. ஆட்டநந்தி ஆதிமந்தி கண்ணதாசன். பட்டத்தரசி யாருடையது அப்படின்னா சுரதாவினுடையது. அப்ப 3, 4, 1, 2. ஆப்ஷன் 3, 4, 1, 2. அடுத்து ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டினுடைய மீட்சிக்கு பாடுபடுபவன் ஆவான் அப்படின்னு சொல்லி யார் கவிஞன் அப்படின்றதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த ரெண்டுமே முடியரசனுடையதான். அவருடைய யார் கவிஞன் அப்படின்ற கவிதையில இருந்து வரிகளை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாருக்கும் ஆள்கவென துஞ்சாமல், யார் வேணாலும் இருந்துட்டு போங்க அப்படின்னு. துஞ்சாமல் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா பயம் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி தனது நாட்டினுடைய மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் முடியரசன். அடுத்ததா பொறுத்துக. முடியரசன் காவியப்பாவை. இன்னொன்னு என்ன சொல்லலாம் அப்படின்னா முடியரசனுடையது காவியப்பாவை. சச்சிதானந்தனுடையது ஆனந்தத்தேன். குமரகுருபரனுடையது சகலகலாவல்லி மாலை. கண்ணதாசனினுடையது மாங்கனி. அப்ப 3, 1, 4, 2.
3-1 4-2. அடுத்து குன்றக்குடி அடிகளார் அவர்களால் கவியரசு பட்டம் யாருக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னா முடியரசனுக்கு வழங்கப்பட்டிருக்கும். கவியரசு முடியரசன். அடுத்ததா மருதகாசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் யார் அப்படின்னா திரைக்கவி திலகத்தை தான் என்ன சொல்லுவோம், மருதகாசி அப்படின்னு அவருடைய இயற்பெயரே அதான். வாணிதாசன் வந்து பாவலர் மணி வாணிதாசன். சுரதாவினுடையது, சுரதாக்கு என்ன கொடுத்திருப்பாங்கன்னா கலைமாமணி விருது கொடுத்திருப்பாங்க. கவியரசு முடியரசன். அப்போ 3-1 4-2. அடுத்ததா மறுபடியும் பொறுத்துக்க கொடுத்திருக்காங்க. முடியரசன் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு. சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. வாணிதாசன் அரங்கசாமி என்ற கெத்திராசலோ. அப்ப கவியரசு முடியரசன் என்னுடைய இயற்பெயர் எது அப்படின்னா துரைராசு. முடியரசு துரைராசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 2 4 1 3. இதோட முடியரசன்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.